நீங்க ஒருவேளை பேடிஎம்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பேடிஎம் பேங்க்ல உங்களுடைய யூபிஐயா இருக்கட்டும் இல்ல ஃபாஸ்டாகா இருக்கட்டும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் இப்போ நீங்க ஜாக்கிரதையா எடுக்க வேண்டிய டைமா. ஏன்னா ஆர்பிஐ இப்போ பேடிஎம்க்கு கிட்டத்தட்ட நிறைய விதத்துல பேனே வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களா பேடிஎம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்லி பேடிஎம் ஃபுல்லா ரெட்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேடிஎம்க்கு என்னதான் ஆர்பிஐ சொன்னாங்க, நீங்க ஒருவேளை அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், எது ஒர்க் ஆகும் எது ஆகாது எது வரைக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இதுல சொல்ல போறேன். மார்ச் 1ஆம் தேதியில இருந்து ஒருவேளை உங்ககிட்ட பேடிஎம் பேங்க் சார்ந்த ஏதாச்சும் நீங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க பணத்தை போட முடியாது. ஒருவேளை உங்க பணம் ஏற்கனவே இருக்குன்னா அது காலி ஆகிற வரைக்கும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் இந்த பேடிஎம் உடைய கொஞ்சம் வரலாறு பத்தி தெரிஞ்சுக்குவோம். பேடிஎம் அப்படின்ற கம்பெனியுடைய பேரண்ட் கம்பெனி யாரான்னு பாத்தீங்கன்னா 197 அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிங்க. இந்த பேடிஎம்க்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனி PPBL அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி ஓபன் பண்றாங்க. அதற்கு கீழே தான் இந்த பேமெண்ட் பேங்கிங் சம்பந்தப்பட்டமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வாலெட்டா இருக்கட்டும், சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்டா இருக்கட்டும், ஃபாஸ்டாகா இருக்கட்டும், யூபிஐ இருக்கட்டும், இது எல்லாமே அதற்குள்ள தான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு தான் ஆர்பிஐ தடை விதிச்சிருக்காங்க. பட் ஏன் ஆர்பிஐ லைசன்ஸ் கொடுத்து யாரெல்லாம் இந்த பேங்கிங் வந்து நடத்துறாங்களோ எல்லாருக்குமே ஒரு சில செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, கம்ப்ளைன்சஸ் இருக்கு. பட் பேடிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேடிஎம் பேங்க் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைன்சஸ் வந்து ஃபாலோ பண்ணல, நிறைய ரூல்ஸை வந்து அவங்க மீறி இருக்காங்க, இல்ல ஃபாலோவே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அபிஷியலி ஆர்பிஐ சொல்லி இந்த பேனை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரி, அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு பேங்கிங் நிறுவனமாக இருந்தாலும் உங்களுடைய கேஒய்சியை வாங்கணும், அதற்கு எந்த அளவுக்கான டேட்டா கலெக்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணணும், அதை எவ்வளவு சேஃபா வைக்கணும் அப்படின்றதுக்கான ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கட்டடிக்கிறோம், படத்துக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிக்கெட்டை காமிக்கிறோம், தேட்டருக்கு வெளியில் வந்து நம்ம டிக்கெட்டை வெரிஃபை பண்ணுறாங்க, பேர் இதுதானா இவர் தானு செக் பண்ணிட்டு உள்ளே விடுறாங்க. ஓகே ஃபைன். பட் அந்த மாதிரி செக் பண்ணி உள்ள விடுறவங்க அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்மளுடைய பிரைவசி இங்க காம்ப்ரமைஸ் பண்ணப்படுது. இதே மாதிரி தான் பேங்கிங்கும். இவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கேஒய்சி டீடைல்ஸை சேஃபாகவும் வச்சுக்கணும் அண்ட் அந்த டீடைல்ஸை மற்றவங்க கிட்ட பகிரவும் கூடாது. பட் மேபி இதை வந்து இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதைத்தான் ஆர்பிஐ வந்து சந்தேகமும் படுறாங்க. ஏன்னா இது இப்போ கிடையாது, கடந்த ஒரு சில மாதங்களாகவே இந்த இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா பேடிஎம் உடைய மிகப்பெரிய இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ், தட் இஸ் அலிபாபாவுடைய ஒரு கம்பெனியான ஆண்ட்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான் பேடிஎம்ல மிகப்பெரிய இன்வெஸ்டரா இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் ஒரு சில டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றத சந்தேகத்தில் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆன்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ இந்த பேனையும் ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. இப்போ என்னதான் நாங்கள் முழுசா ஒரு இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொன்னாலுமே மேபி இதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்திருக்குமா, இந்த ரூல் ஏதாச்சும் வந்து மீறி இருக்காங்களா அப்படின்றது தான் ஆர்பிஐ வந்து டவுட் பண்றாங்க. அதன் காரணமாக தான் இந்த பிரச்சனை. ஸோ இதுக்கு பேடிஎம் என்னடா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஓகே நாங்கள் பேடிஎம்க்கு கீழே தான் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கிங் வச்சிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பேங்க்குக்கு பதிலாக வேற ஒரு பெரிய பேங்க் ஏற்கனவே இதெல்லாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய பேங்க்கு கிட்ட நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி எங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ வேகமாக நடக்கும், எவ்வளோ சீக்கிரமாக அக்ரிமெண்ட் போடுவாங்க, எவ்வளோ சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் எல்லாம் ஸ்மூத்தாக நடந்து இருக்கிற யூசர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளமே இல்லாமல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் உங்களுடைய அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்க, வேலெட்டில் பணமெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பணத்தை முதல்ல வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒருவேளை ஃபாஸ்டாக்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதுலேயுமே நீங்கள் பணத்தை எடுக்க முடிஞ்சு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணுறது தான் சிறந்த வழியாக இருக்கும். இந்த பேடிஎம்ல தொடர்ந்து வேற என்ன மாதிரி அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றத பற்றியும் நான் ட்விட்டரில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா என்னங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒருவேளை பேடிஎம் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பேடிஎம் யூஸருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.